பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கும். கடந்த காலங்களில் திமுகவோடு ஒன்றிணைந்து பயணித்த கட்சி காங்கிரஸ். காங்கிரஸோடு இருந்த போதெல்லாம் பாஜகவினுடைய எதிர்ப்பை கடுமையாக முன்னெடுத்தவர்கள் திமுக. இது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கூட. இப்போது பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடிய அளவுக்கான ஒரு கட்சியாக திமுக இருக்கிறதா? ஏன்னா உங்களுடைய பார்வையில் அது வேற மாதிரி இருக்கும்ல. அதாவதுங்க, காலத்தின் கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு சேர்ந்தே ஆக வேண்டும். இங்கு அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசு இவர்கள் தவறுகள் செய்திருக்கும் காரணத்தினால் ஊழல்கள் பட்டியலிடப்பட்டு அதன் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் பட்சத்தில் திரு ஏவா வேலு, திரு செந்தில் பாலாஜி, திரு KN நேரு போன்றவர்கள் மீது சிபிசிஐடி ரெய்டு பண்ணுவதும் அது கைதாக கூட மாறலாம் என்ற பயத்தோடு அச்சத்தோடு நடமாடக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேண்டும். எப்படி செய்வது? மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு இருந்தால் இதிலிருந்து நாம் சுலபமாக தப்பிக்க முடியும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கிறது. நம் பின்னால் மத்திய அரசு இருக்கிறது என்ற பயத்தை தாவேகாக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பிஜேபியை நெருங்குகிறார்கள் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். அதன் காரணமாகத்தான் காங்கிரஸை எவ்வளவு வசைமாறி பொழிய முடியுமோ பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, துரோகிகள், சொல்லிவிட்டு போகவில்லை, சொல்லாமலே போய்விட்டார்கள். சொல்லிட்டு தான் வந்தோம். திரு சிதம்பரம் அவர்கள் எப்பொழுதும் போய் பேச மாட்டார். அது எல்லாரும் அரசியலில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அவரே சொல்கிறாரு, நானும் செல்வ பிறந்தகையும் தேர்தல் முடிவு வந்த அடுத்த நாள் காலையில் போய் சொன்னோம். அவங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். திரு பழனிசாமி அவர்கள் கூட முதல்வராக இருந்தால் கூட பரவாயில்லை என்று நினைத்திருக்கிறோம் என்று சொன்னபோது, அதை மேலிடத்துக்கு சொன்னபோது ராஜீவ்காந்தி மரியாதைக்குரிய TR பாலை அழைத்து அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கார்கே அம்மையார் கனிமொழி அழைத்து சொல்லிட்டு தான் வந்தோம். சொல்லாமல் வரல. எப்போ பார்த்தாலும் சொல்லாமலே போயிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்படி சொன்னாதான் பிஜேபி அவங்கள ஏற்றுக்கும். காங்கிரஸை திட்ட அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு பிஜேபிக்கு உண்டாகும், ஒரு பரிவு உண்டாகும். அந்த பரிவின் காரணமாக நம் மீது ஆதரவு பெருகும். தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் இன்றைக்கு பிஜேபியோடு சேர வேண்டிய கட்டாயம் நிச்சயம் இருக்கிறது. இல்லை பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், நான் உங்களுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும், பாஜகவோடு கூட்டணி சேரலாம்ன்றது திமுகவுடைய எண்ணம், அதுதான் வெளிப்படுது அப்படின்னு பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. ஆனால் என்னுடைய கேள்வி, பாஜக எதிர்ப்பு நிலையை மட்டுமே மிக தீவிர அரசியலுடைய சக்தியாக பயன்படுத்தி கொண்ட திமுக இப்ப பாஜகவோடு இணைந்து விட்டால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிடும். அதுக்காக நம்ம வெறும் மாநில அரசியலை மட்டுமே செய்யலாம்ன்ற எண்ணமும் யோசனை இருக்குல்ல, அதை தாண்டி ஏன் பாஜகவோட இணைய வேண்டிய கட்டாயம்? திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு இணைந்து பணியாற்றிய வரலாறு இருக்கு. மரியாதைக்குரிய மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் அமைச்சரவையில் மரியாதைக்குரிய திரு முரசொலி மாறன், திரு TR பாண்டர் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்து பணியாற்றினார்கள். இதெல்லாம் வரலாறு இருக்கு. அவர்களோட நெருக்கமாக பழகிய வரலாறு இருக்கு. அமைச்சரவையில் பங்கேற்ற வரலாறு இருக்கு. வாஜ்பாயை போன்ற ஒரு முதல்வரை நான் பார்த்ததில்லைன்னு டாக்டர் கலைஞர் சொல்லிய வரலாறு பதிவும் இருக்கிறது. ஆகவே நம்ம அப்படி அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் எடுத்துக்கூடாதுல. ஏன்னா இப்ப 90 காலகட்டங்கள்ல அதே வாஜ்பாய் தான் சொன்னாரு, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்படியான பேச்சுக்களும் கூட அப்ப வந்தது. அப்ப அதனால காங்கிரஸ் பாஜக கூட்டணின்னு சொல்லிட முடியுமா? அது ஒரு நரசிம்மராவ். அப்ப அது ஒரு காரணமா எடுத்துக்க முடியாது. இப்போதைக்கு திமுகவுக்கு அப்படி என்ன தேவை வந்து விட்டது? ஒரு பக்கம் வழக்குகள், இன்னொரு பக்கம் தாவேகா அப்படின்றத புரிஞ்சுக்கணுமா? இல்ல இதற்கு முன்னால், அதாவது நம்ம ஒரே ஒற்றை புள்ளியில் நின்றுடுவோம். இதற்கு முன்னால் பாஜகவோட திமுகவுக்கு உறவு இல்லாமல் இருந்திருந்தால்
நாம் இதை சந்தேகிக்கலாம். எப்படி இவ்வளோ காலகட்டமாக பிஜேபியை கடுமையாக எதிர்த்தவர்கள் இப்பொழுது எப்படி இதற்கு முன்னால் இருந்த கூட்டணியில் இருந்த வரலாறு இருக்கு. ஆகவே அவர்கள் சுலபமாக போய் அதில் சேர்ந்து கொள்ள முடியும். இல்ல பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், இதைத்தான் எல்லாரும் வாதமா வைக்கிறாங்க. எனக்கு அங்கிருந்து தான் கேள்வி எழுது. ஏன் இப்படி எடுத்துக்கலாமே, 2013 கூட தான் கோயம்புத்தூர்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்போதைய முதலமைச்சர் விஜய் சந்திச்சாரு. 2 பேத்துக்கும் அப்போதிலிருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னா எதிர்காலத்துல பாஜக கூட தாவேகா கூட்டணிக்கு போகும் அப்படின்னு நம்ம இப்பயே சொல்லிட முடியுமா? அரசியல் எது ஒன்னாலும் நடக்கலாம் அப்படின்றீங்க. சரி, ஒன்னே ஒண்ணுதான். இங்க யாரோ இப்ப பேசிக்கிட்டாங்க. இப்போ திமுக திமுக கூட கூட்டணி போயிடும் போல தெரியுது. 2 இயக்கங்கள் தான் இந்திய வரலாற்றில் கூட்டணிக்கு போக முடியாது. ஒன்னு காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு போக முடியாது. இந்த 2 மட்டும் மனசுல வச்சுக்க. ஆனா மகாராஷ்டிரால நடந்துச்சுல்ல என்ன உள்ளாட்சி தேர்தல்ல சார், உத்தம் தாக்கரே வேற. உத்தம் தாக்கரேவை பிஜேபி கூட சேர்க்க. பால் தாக்கரே வேற. அவர் அவருடைய கட்சி பேர் சிவசேனா. அவர் இந்து ஆதரவாளராக இருந்து அறியப்பட்டாரே தவிர அவர் என்றைக்கும் பிஜேபி ஆதரவாளராக பிஜேபி குரல் கொடுக்கிற இடத்துல அவரும் சேர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார். பிஜேபியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட வரலாறு பால் தாக்கரேக்கு கிடையவே கிடையாது. சார், திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், ஒரு பக்கம் நம்ம 2026 ஆண்டை மட்டுமே ஒட்டி பேசிட்டு இருக்கோம். தேர்தல் நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் எல்லாமே. ஆனால் திமுக பாஜக கூட்டணி அப்படின்றது நித்யானந்தத்துடைய பார்வையிலிருந்து 29 தேர்தலுக்கான அச்சாரம். 24 தேர்தலில் பாஜக கொஞ்சம் சுணக்கம் கண்டுவிட்டது. அதனால தான் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. இப்போ மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வழிகளை எல்லாம் பாஜக செய்ய தொடங்குறாங்க, மத்திய தலைமை செய்ய தொடங்குது. அதனால தான் திமுக பாஜக சேர்ந்தால் கூட தவறு இல்லை, அது நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு பெரிய சிக்கல் தேசிய அளவில் உருவாகுதா? தென் மாநிலங்கள்ல இப்ப காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி ஆட்சி, 4 மாநிலங்கள்ல. இப்போ தமிழ்நாட்டை அந்த இடத்துல இருந்து விளக்க நினைக்கிறாங்களா? அது ஒரு அதாவது மரியாதைக்குரிய திரு நித்யானந்தம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அதை ஒரு தமாசு பேச்சா எடுத்துக்கலாம் நம்ம. எப்படின்னா, இந்த 2 இயக்கமும் வேணாம், தாவேக்கா ஒரு வேளை வரலன்னா பிஜேபி மேலே வந்திருக்கோன்னார். இந்த இன்னைக்கு அமாவாசைன்னு நினைக்கிறேன், சிரிப்பு பேச்சு நித்யானந்த சார் நல்லா சொல்லிட்டு போனார். அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கும். தாவேக்கா வராமல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி யார் அமைக்க வேண்டும் என்ற அந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி. இது ஒன்று. சகோதரர் பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். தேர்தலுக்கு முன்னால் 2500 ரூபா தரேன்னு சொன்னாங்க, சில திட்டங்கள்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு அப்புறம் பணம் முடை இருக்கு, கஜானா காலியாக இருக்குன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, ஏன் அந்த மாதிரி முதல்ல சொன்னாங்கன்னா முடியும்னு நினைச்சாங்க. ஏன் முடியும்னு நினைச்சாங்கன்னா, இதற்கு முன்னான ஆண்ட கட்சியாக இருந்தால் ஒரு 10 அதிகாரிகள் அவர்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும். ஐயா இங்கே கஜானா காலியாக இருக்கு, வாய் விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சார் சுருக்குமா. ஆனால் அது மாதிரி சொல்கிறதுக்கு விஜய்க்கு ஆள் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் 5% அதிகமாக 10% வாங்குவார் அப்படின்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவரே கூட தான் ஆட்சிக்கு வருவோன்னு நம்பியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான காலகட்டத்தில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவர் சொல்லிட்டாரு. உட்கார்ந்த உடனே அதிகாரிகள்லாம் சூழ்ந்திருப்பாங்க. சூழ்ந்து, ஐயா நீங்கள் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவது சிரமம், கஜானா காலியாக இருக்கிறது. அவர் சொன்னார் 10.5 லட்சம் கோடி கிடையாது, 15 லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். சரி, மிகப்பெரிய கடன் சுமை, மெல்ல மெல்ல செய்வார்கள். எங்க நான் ஒரே ஒரு கருத்து, அந்த ஆட்சிக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னா ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் நடக்கிறது என்பதை மனசாட்சி இருப்பவர்கள் ஒத்துக்கொண்டார். சரி, அச்சாரமே நேற்று சபாநாயகனுடைய டீ பார்ட்டி விழாவில் அம்மையார் கனிமொழி கலந்து கொண்ட போதே அந்த கூட்டணி உருவாகி விட்டது. சரி, நான் உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ ஒருவேளை நாளைக்கு ஆளுநர் தேநீர் விருந்து வைத்து முதலமைச்சர் போய் ஆளுநர் நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்தாருன்னா தாவேகா பாஜக கூட்டணி அப்ப சார் சபாநாயகர் அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அல்ல, சபாநாயகர் கூப்பிடுறாரு. ஓம் பிர்லாவுடைய டீ பார்ட்டி மீட்டிங் தானே. மத்தவங்க போல ஏன் போல
தாவேக்கா அதான் காங்கிரஸ் திமுக பிரிஞ்சிருக்காங்களே. இவரு ராகுல் காந்தி இல்ல, இல்ல, ராகுல் காந்தி பழைய போல. photo இல்ல, இல்ல, சார் போல, அது. போல, போல. இல்ல, இல்ல, போல, போல. நிறைவா முடிச்சுக்கிட்டேன். சரி. சார், அது பழைய நிறைவா photo முடிச்சுக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க சார், பார்த்தது. முடிங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நாளைக்கு ஆளுநர் அதுக்கு சொல்றீங்களே, இதே ஆளுநர் கூப்பிட்ட டீ பார்ட்டிக்கு போகாம புறக்கணிச்சதெல்லாம் உண்டு இல்ல. அதுல அப்ப பிஜேபி புறக்கணிக்காம எங்க போய் போறாங்கன்னா அதுல கலந்துக்குது? ஒரு அர்த்தம் பிஜேபி இருக்கணும். இல்லையே தமிழ்நாட்டுல. சரி, ஓகே. பிஜேபி எங்க போய் கலந்துக்கும்? ஆளுநரை நம்ம பிஜேபின்னு சொல்ல முடியாது. அவங்க பிஜேபி. சபாநாயகர் எப்படி பிஜேபின்னு சொல்லுவீங்க அப்போ? யாரு சபாநாயகர் சபாநாயகர் பிஜேபின்னு நான் சொல்ல வரல. பிஜேபி எம்பி ஆகி தான் சபாநாயகர் சார், அதே அதே ஆளுநரும் பிஜேபியால் நியமிக்கப்பட்டவர் தான் சார். நியமிக்கப்பட்டவர். மத்திய ஆனா அவர் அரசு. மக்களால் நிறைவா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர் சரி, கிடையாது. நிறைவா எடுத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். நிறைவா எடுத்துக்கிட்டேன். அங்க பிரதமர் மோடி இருக்காரு. இங்க இவங்களும் சொல்லுவாங்க ஒரே ஒரு போதிராஜன் அப்படின்னு ஒரு சட்டமன்ற சரி, உறுப்பினர் ஆமா, இருக்காரு. ஆமா, ஆமா. அவர் போக மாட்டார். சரி, நான் நிறைவா போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே.